இந்த படுகொலை செய்துவிட்டு இந்த கொலையாளிகள் இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்கின்ற காட்சி தொலைக்காட்சியை நாங்கள்லாம் பார்த்தோம். இது இந்த கொலை திட்டமிட்டு நடைபெற்றுவதால்தான் தெரிய வருகிறது. சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இந்த படுபாதக செயலை செய்தவர்களை சட்டத்தை முன் நிறுத்தி அவர்களுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் இந்த அரசு. அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழகத்திலே அதற்கு பிறகு பிஎஸ்பி மாநில கட்சியினுடைய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை, இப்படி தொடர்ந்து ஒரு மாத காலத்தில் இந்த படுகொலையில் அரங்கேறியிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு